பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ரொம்ப நாள் ஆட்டம் காட்டிகிட்டு இருந்த எலியை இன்றைக்கி பிடிச்சாச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா யாருமே பார்க்காத ஒரு அதிசய பெருச்செலி தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டு பின்னாடி தோட்டம் இல்லை, ஆனால் பாத்ரூம் அட்டாச்சோட ஒரு சின்ன ரூம் இருக்குது. இந்த ரூமில் எலி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி தான் ஓட்டை போட்டு உள்ளே வந்துச்சுன்னு தெரில. நைட்டில் சோப்பை வெளியே வச்சுருப்போம். காலையில் பார்த்தா லட்டின் உள்ள கிடக்கும். தலைவர் எடுத்துகிட்டு போய் லட்டினில் போட்டுருவார். நானும் இந்த எலியை எவ்வளோ பிடிக்க ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. சரி, நார்மல் எலியாக தான் இருக்குன்னு நினச்சி எலி பிடிக்கிறதெல்லாம் வச்சேன், அதுலேயும் மாட்டல. சரி, இந்த எலியை விடக்கூடாது, எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு என்ன பண்ணேன், நைட்டு 12 மணிக்கு ரூம் லைட்டு போட்டு எலி வேகமாக பொந்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ரூமுக்குள்ளே போயிட்டேன். எலி வசமாக மூளையில் மாட்டிக்கிச்சு. சரி, திரும்பவும் ஓட்டைக்குள்ளே போயிட போதா அப்படின்னு ஓட்டை துணியை வச்சு அடைச்சிட்டேன். நார்மல் எலியாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் பார்த்தா அதை நீங்களே பாருங்கள், பெருச்செலி. ஆனால் வெள்ளை கலரில் இருக்குது. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வசமாக மாட்டிக்கிட்டாரு. ஃபைனலாக ஒரு 15 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த பக்கெட்டை வச்சு எலியை பிடிச்சிட்டேன். பிடிச்ச உடனே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சவுண்டை நீங்களே கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், நம்ம வீட்டு முன்னாடி ஒரு காலி பிளாட் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய் விட்டேன். இவர் விட்டா போதுன்னு கொடுக்குன்னு ஓட்டார்.